ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ கோதாதேவி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சேனாதிபதி உற்சவம் மற்றும் அங்குர அர்ப்பணம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா சர்வலங்காரத்துடன் உபயதேவியர்கள் சமேதராக வீதி உலா வந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் லட்சுமி பூஜை குங்குமார்ச்சனை செய்து வழிபட்ட ஏராளமான பெண்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவில் ஆடிப்பூரம் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ரங்கநாதனும் ஆண்டாள் நாச்சியாரும். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்ட ஆண்டாள் நாச்சியார். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா 16 கால் சப்பரத்தில் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் பவனி வந்த கோதை. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தெப்போற்சவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை சிறப்பு அலங்காரத்துடன் தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் 2 குடைகள் பிடித்தபடி கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி பவனி வந்த கோதாதேவியை சின்னஜீயர் சுவாமிகள் மடத்தின் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் யானைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் வலம் வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் வழி நெடுகிலும் பரவசத்துடன் தரிசித்தனர். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் பவித்ரோற்சவத்தை முன்னிட்டு நேற்று மாலை சேனாதிபதி உற்சவம் மற்றும் அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை கோயில் வளாகத்தில் கேடயத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனைக்கு பிறகு உற்சவ ஏற்பாடுகளை பார்வையிட வீதி உலா புறப்பட்டார் சேனாதிபதி. மாட வீதிகளில் பவனி வந்து மீண்டும் கோவிலை அடைந்ததும் தல விருட்சத்தின் கீழே உற்சவரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் டாக்டர் சரத் தம்பதிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத மந்திர உச்சாடனங்களுடன் புற்றுமண் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் புற்றுமண்ணை சேனாதிபதி அருகே வைத்து தீபம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அதனை சுமந்து கொண்டு முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரை சுமந்தவாறு பின்தொடர்ந்தனர். பிறகு கோயில் யாகசாலையை அடைந்ததும் அர்ச்சகர்கள் மற்றும் ஆகம பண்டிதர்கள் மேதினி பூஜை மிருத்சங்கிரகணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பாலிகைகளில் புற்று மண்ணுடன் நவதானியங்களை சேர்ப்பித்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. நேற்று மாலை சிவாலயத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள நுழைவு வாயில் ஆராதனையோடு வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு கோலாட்டங்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் லட்சுமி பூஜை நடைபெற்றது. இதையொட்டி நேற்று மாலை பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை உள்ளிட்ட சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர்கள் பூஜையை துவக்கினர். முதலில் கும்ப பிரதிஷ்டை கலசாராதனை செய்து தூப தீபம் காண்பித்து நீராஜனம் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தாயார் முன்பு ஏராளமான பெண்கள் குங்குமத்துடன் வரிசையாக அமர்ந்து பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறி தாயாருக்கும் ஸ்ரீ சடாரிக்கும் துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து
தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்களை கூறியபடி ஸ்ரீ சடாரிக்கு அர்ச்சகர் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய பெண்களும் பக்தியுடன் குங்கும அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக ஸ்ரீஹரிபத்தினிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருவாடிப்பூர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் மூலவரை ஸ்ரீ அரங்கநாதராகவும் உற்சவரை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாராகவும் அலங்கரித்து வாய்நல்லார் நல்ல முறையோதி மந்திரத்தால் என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப திருக்கல்யாண கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு ஹோமகுண்டம் அமைத்து அதில் அக்னியும் வார்த்து பலவித சீர்வரிசை பொருட்களையும் சமர்ப்பித்திருந்தனர். சுதை சிற்ப வடிவமாக சயன கோலத்தில் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானின் கைப்பற்றி தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழி நான் என கனவில் தன்னை அரங்கன் மணமுடிப்பதாக கூறும் அலங்காரத்தை அழகாக நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி உற்சவர் கோதை நாச்சியார் சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்டருளினார். 3ஆம் திருநாளான நேற்று மாலை கோயிலிலிருந்து மாடவீதியில் புறப்பாடு கண்ட உற்சவர் நாச்சியாரை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. கேடயத்தின் மேல் நின்றிருந்த கோதைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் ஒற்றைக்கல் அடிகையோடு ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் தந்து திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி முன்னழகையும் உச்சுவில்லை குஞ்சலத்துடன் நாகாபரண பூச்சடை பின்னல் தந்து பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். மாடவீதியில் சர்வலங்காரத்தோடு இருகுடை சேவையுடன் பவனி வந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன் வர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து சென்றனர். நிறைவாக வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் துவங்கியுள்ள ஆடிப்பூர திருவிழாவின் முதல் நாளை முன்னிட்டு நேற்று 16 கால் சப்பர வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று நள்ளிரவு கோயில் வளாகத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் சர்வலங்காரத்துடன் வெள்ளிக் கேடயத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பலவித ஆபரணங்களோடு கிரீடங்களும் மாலைகளும் அணிந்தபடி தெய்வங்கள் அருள்பாலிக்க கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். கோயிலிலிருந்து உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மாடவீதிகள் வழியே சுமந்து வர ஏராளமானோர் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு மின் விளக்குகளாலும் வண்ணமலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த 16 கால் சப்பரத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்களோடு தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க 16 கால் சப்பரத்தேர் உலா துவங்கியது. ஸ்ரீரங்கா கோவிந்தா ஆண்டாள் அம்மா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க சப்பர புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக கணநாதனும் ஸ்ரீ பராசக்தி அம்பாளும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர விசேஷ பூஜைகள் மற்றும் புறப்பாடு நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் கல்யாண மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ விநாயகப் பெருமானையும் பராசக்தி அம்பாளையும் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டியும் அருள்மிகு பராசக்தி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடமும் நறுமண மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கோபுர தீபம் கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் சிவபாதம் தங்கிகள் விநாயகரையும் உற்சவர் அருள்மிகு பராசக்தி அம்பாளையும் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தேவியர்கள் சமேத முருகனுக்கு தெப்போற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி காவடிகளை சுமந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
வெள்ளி சப்பரத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு எழுந்தருளியதும் கோயில் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்து படிகள் வழியே மலையடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்று இருக்க முருகப்பெருமானுக்கும் தேவியர்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்ட பின்னர் தெப்ப உலா துவங்கியது. நீராழி மண்டபத்தை சுற்றி உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். விழாவை முன்னிட்டு பக்தி பாடல் இசை கச்சேரியும் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முருகன் ஆலயங்களில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் சிம்ம பீடத்தின் மீது ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு முருகப்பெருமானும் விசேஷ அலங்காரத்துடன் தேவியர்களும் காட்சி தர மங்கள வாத்திய முழக்கத்தோடு தெய்வங்களுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் பக்தி பாடல் பாடி நைவேத்தியம் சமர்ப்பித்து உற்சவ தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தில் வையாளி சேவை நடத்தினர். பின்னர் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நிலை கண்ணாடியில் தெய்வங்கள் அழகை ரசித்தபடி இருக்க ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி கிருத்திகை விழாவையொட்டி பக்தி பஜனை கோஷ்டியும் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உற்சவர் முருகப்பெருமானை சர்வாபரணங்கள் அணிவித்து பீடத்தின் மேல் அமர்த்தி அருகே முக்கன் முதல்வனான சிவபெருமான் முருகனிடம் வேத பொருளை கேட்கும் கோலத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக முருகப்பெருமான் அருள்பாலிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா கோஷம் எழுப்பி முருகனை தரிசித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு பட்டாடை கட்டி ருத்ராட்ச மாலைகளுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். தனி சன்னதியில் தேவியர்களோடு எழுந்தருளி உள்ள குமரனுக்கும் தங்கக்கவசம் சாற்றி பரிவட்டம் கட்டி அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஈசன் மைந்தனுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் கிராமத்தில் இருக்கும் மயிலாடு மலையில் உள்ள அருள்மிகு திருமுருகன் திருக்கோயிலில் மூலவர் முருகப்பெருமானுக்கு சந்தனக்காப்பு சாற்றி சர்வாபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் புதுப்பட்டு சேலைகளோடு ஹாரங்களும் மாலைகளும் சூடிக்கொண்டு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு நாமார்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து காவடி சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தி திருமுருகனை வணங்கி வழிபட்டதும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஏராளமானோர் படிகள் வழியாக காவடிகளை சுமந்து சென்று குன்றின் மீது குடிகொண்டிருக்கும் குமரனை தரிசித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள மும்மூர்த்திகள் ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு உத்தமர் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ஆரத்தி காண்பித்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியையும் நிறுத்தி சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். மங்களவாத்திய முழக்கத்தோடு பலவித திரவியங்கள் கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மேலவாசல் பகுதியில் உள்ள அருள்மிகு பிரசன்ன விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மந்திர உச்சாடனங்களோடு மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலமூர்த்திகளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி
மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அழகனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் கவசங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காண்பித்தனர். மேலும் பலவித மலர்களால் புஷ்பாபிஷேகமும் செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவம் மற்றும் ஆண்டாள் திருவாடிப்பூர உற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் கருட பட்டத்தை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கோயில் வளாகத்தில் உள்ள கருங்கல் மண்டபத்தில் ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் சௌமிய நாராயண பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியதும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நீல பட்டுடுத்தி கொண்டு ஒட்டியானத்துடன் தங்க கவசமும் கிரீடமும் அணிந்து நாச்சியாரும் மஞ்சள் பட்டாடையோடு அடுக்கு பதக்கங்கள் முத்துச்சரத்துடன் கிரீடம் மற்றும் மாலைகள் அணிந்து தங்க பாத கவசத்துடன் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளும் அழகாக அருள்பாலித்தனர். பிறகு வீதி உலா சென்று கோவிலை அடைந்த கருடப்பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கருடப்பட்டத்திற்கும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் நீராஜனம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம் கும்பதீபம் காண்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் மந்திர உச்சாடனங்களோடு கருடப்பட்டம் தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல் மற்றும் மாவிலை கட்டி பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மேலும் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் தெய்வங்களுக்கும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியையொட்டி மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தி 4 திருக்கரங்களுடன் அமர்ந்தருளும் மூலவருக்கும் சுயம்பு மூர்த்திக்கும் பால், தயிர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் மாலை சூட்டி ஆசனத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்து அருள் புரியும் தேவியாக அலங்கரித்தனர். கருணை பொங்கும் விழிகளும் புன்னகை தவழும் திருமுகத்துடனும் அமர்ந்து காட்சி தந்த மூலவருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தாயார் சன்னதி வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ சிங்கமல தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை பவள மாலையோடு திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் திருமாங்கல்யமும் அணிவித்து காதணிகளோடு கிரீடம் சூட்டி அழகாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். கோயில் யானை செங்கம்மா முன்னிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரம் அருகே நவகலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களுடன் சிம்ம உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கலசங்களுக்கும் பட்டத்திற்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிம்மப் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் முருகன் ஆலயங்களில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவையொட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து வெள்ளி ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி முருகப்பெருமானும் சிறப்பு அலங்காரத்துடன் தேவியர்களும் வெள்ளி ரதத்தில் அழகாக அருள் புரிய ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருஷ்டி கழித்ததும் வெள்ளிரத புறப்பாடு துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு மின் விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் அழகாக காட்சி தந்தபடி தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் கோவிலை சுற்றி வலம் வர பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். உபயதாரர்களும் பக்தர்களும் வெள்ளி ரதத்தை இழுத்தபடி கோயிலை சுற்றி உலாவர கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் வெள்ளிரத புறப்பாட்டில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கிழியாநகர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் 61ஆம் ஆண்டு காவடி திருவிழாவையொட்டி கருவறையில் உற்சவரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் ஊர் எல்லையில் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் காவடிகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அரோகரா கோஷம் எழுப்பி காவடிகளை சுமந்து கொண்டு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம், மஞ்சள், குங்குமக் கரைசல், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அழகனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து வேலும் சூலமும் தந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சிவமைந்தனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் உள்ள அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அழகனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கிரீடத்துடன் அரளி மலர் மாலைகளும் முல்லை மல்லிகை சரங்களும் தாமரை மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவரம்மன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலய வளாகத்தில் மேடை மீது உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்பாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஹாரங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து கையில் கோலக்கிளி தந்து மதுரை மீனாட்சி அம்மனாக அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ அபிராமி அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ கோதாதேவி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சேனாதிபதி உற்சவம் மற்றும் அங்குர அர்ப்பணம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா சர்வலங்காரத்துடன் உபயதேவியர்கள் சமேதராக வீதி உலா வந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் லட்சுமி பூஜை, குங்குமார்ச்சனை செய்து வழிபட்ட ஏராளமான பெண்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவில் ஆடிப்பூரம் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ரங்கநாதனும் ஆண்டாள் நாச்சியாரும். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்ட ஆண்டாள் நாச்சியார். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா 16 கால் சப்பரத்தில் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் பவனி வந்த கோதை. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தெப்போற்சவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.